شهر رمضان الذي أنزل فيه القرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. صدق الله العلي العظيم. وروى أبو داود في سننه عن ابن عباس رضي الله عنهما أنه قال: فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر طهرة للصائم من اللغو والرفث وطعمة للمساكين. من أداها قبل الصلاة فهي زكاة مقبولة، ومن أداها بعد الصلاة فهي صدقة من الصدقات، أو كما قال عليه الصلاة والسلام. புண்ணியம் பூத்துக் குலுங்கும் இந்த ரமதான் மாதத்தின் அக்குருணை ஜமியத்தில் உலமாவினால் நடாத்தப்படும் ரமதான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய, விதியாக்கி இருக்கக்கூடிய அம்சங்களில் ஏதாவது ஒன்றை அவன் செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த மனிதனிடமிருந்து அதனை பூர்த்தியானதாக, அதில் எந்த விதமான குறையும் ஏற்படாத வண்ணம் அது நிரப்பமான ஒரு நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகின்றான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள்: இன்னல்லாஹ தஆலா யுஹிப்பு இதா அமில அஹதுக்கும் அமலன் அன் யுத்கினா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களில் ஒருவர் ஏதாவது ஒரு வேலையை செய்தால், ஒரு அமலை செய்தால், அதனை திறன்படச் செய்ய வேண்டும் என்பதை விரும்புகின்றான். அதனை மிக தீர்க்கமாக அழகாக செய்ய வேண்டும் என்பதை விரும்புகின்றான் என்பதாக சொல்லி வைத்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானை எங்களுக்கு நோன்பு பிடிக்கக்கூடிய மாதமாக ஆக்கி அதில் நல்ல பல அமல்களை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் ரமதானுடைய காலத்தில் சஹர் நேரத்திலிருந்து நேர காலத்துடனே எழுந்து சஹர் செய்துவிட்டு பின்னர் ஃபஜ்ருடைய பாங்கு அதான் சொன்னதிலிருந்து மக்ரிபுடைய அதான் சொல்லும் வரைக்கும் பசித்திருக்கின்றோம், தாகித்திருக்கின்றோம். யாருக்காக வேண்டி? அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையை ஏற்றவர்களாக நாங்கள் அதனை செய்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இதற்கிடையில் பகல் பொழுதுகளில் குர்ஆன் திலாவத்துகள், இரவு நேரங்களில் கியாமுல் லைல், இரவு வணக்கங்கள், தராவீஹுடைய தொழுகை, கிராஅத்துல் குர்ஆன், இது போன்ற இன்னொரன்ன பல நல்ல அமல்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்யும்படி வலியுறுத்தி இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அமல்களில் ஏதாவது குறைகள் ஏற்பட்டுவிடும் என்றிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை நிரப்பமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனுடைய கூலிகளை எங்களுக்கு பூர்த்தியாக வழங்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஃபித்ரா, ஜகாத்துல் ஃபித்ருடைய கடமையை அல்லாஹு தாலா எங்களுக்கு வைத்திருக்கின்றான். ஜகாத்துல் ஃபித்ர் ஏன் கடமையாக ஆக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்னவென்று நாங்கள் பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை எங்களுக்கு கடமையாக்கினார்கள். இரண்டு நோக்கங்களை பிரதானமாக சொன்னார்கள். ஒன்று, துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லஹ்வி வர்ரஃபத். நோன்பு காலத்தில் நோன்பு பிடித்திருக்கக்கூடிய நிலைமையில் அந்த மனிதனிடமிருந்து ஏற்பட்ட ஏதாவது வீணான செயல்கள், பாவ காரியங்களிலிருந்து அந்த நோன்பாளியை சுத்தமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும், வதுஅமத்தன் லில் மசாக்கீன், இரண்டாவது காரணமாக மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு பெருநாளுடைய தினத்தில் அவர்கள் பசித்திருக்கக்கூடாது, அவர்களும் மற்றவர்களைப் போன்று நல்ல முறையில் சாப்பாடு உண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக ஆக்கியிருக்கின்றான் என்பதாக சொல்லி வைத்தார்கள். தொடர்ந்து சொன்னார்கள்: மன் அத்தாஹா கபுல ஸலா, யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவாரோ ஃபஹிய ஜகாத்துன் மக்பூலா, அதுதான் கபூல் செய்யப்பட்ட, ஜகாத்துல் ஃபித்ராக அங்கீகரிக்கப்பட்ட அமலாக இருக்கின்றது. யாராவது ஒருவர் பெருநாள் தொழுகைக்கு பின்னால் அதனை நிறைவேற்றுவாராக இருந்தால் அது வெறுமனே ஒரு சதகாவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே ஜகாத்துல் ஃபித்ருடைய பிரதானமான நோக்கம் ஒன்று, நோன்பாளி நோன்பு நோற்றிருந்த காலத்தில் அவரின் மூலமாக ஏதாவது பாவங்கள், ஏதாவது தப்புத்தவர்கள், வீணான விடயங்கள் நடந்திருந்தால் அவைகளை விட்டும் அந்த நோன்பாளியை பரிசுத்தமாக ஆக்க வேண்டும். இரண்டாவதாக,
ஏழைகளுக்கு அது உணவளிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க வேண்டும். அந்த பெருநாள் தினத்திலும் அவர்கள் நல்ல முறையில் உண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக வேண்டியும், மூன்றாவது வசதி படைத்தவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஜக்காத்துல் ஃபித்ர் யாருக்கு கடமையாக ஆகும், யார் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போமே என்றால், ஜக்காத்துல் ஃபித்ர் முஸ்லிமான ஒவ்வொருவரும் மீதும், அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், யாரெல்லாம் பெருநாளுடைய இரவு பகல் அந்த பெருநாள் தினத்தில் அவருக்கு போதுமான உணவை பெற்று அதனை விட மேலதிகமான உணவு அவருக்கு இருக்கும் என்றிருந்தால், அப்படியாப்பட்ட ஒவ்வொருவரும் ஜக்காத்துல் ஃபித்ரை கட்டாயமாக கொடுக்க வேண்டும். அதே நேரம் அவர் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பதற்கு, ஜக்காத்துல் ஃபித்ர் அவருக்கு கடமையாக ஆகுவதற்கு ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அவர் ரமதானிலும் ஷவ்வாலிலும் இரண்டிலும் ஒரு பகுதியை அடைந்திருக்க வேண்டும். உதாரணமாக, ஒருவர் ரமதானுடைய 30வது நாள் அல்லது 29வது நாள் பிறை பார்ப்பதற்கு, பெருநாள் பிறை பார்ப்பதற்கு முன்னால் மரணித்து விட்டார் என்று சொன்னால், 28 நோன்புகளை நோற்றார், 29 நோன்புகளை நோற்றார், ஆனால் பெருநாள் தினம் அந்த பெருநாளுடைய இரவு பிறை பார்ப்பதற்கு முன்னர் அவர் மரணித்து விடுவார் என்று சொன்னால், அவருக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாக மாட்டாது. அதே நேரம் ஒரு சிறு குழந்தை பிறக்கின்றது, பிறந்த குழந்தை பெருநாள் தின பிறை பார்த்ததன் பின்னால் அது பிறக்கும் என்று சொன்னால், அதாவது 30வது நாள் இரவு பெருநாள் தினத்தினுடைய அந்த ஷவ்வாலுடைய முதல் பிறை பார்த்ததன் பின்னால் அந்த குழந்தை பிறந்தால் அதற்கும் ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாக மாட்டாது. மாறாக ஒரு குழந்தை பிறக்கின்றது, அது ரமதானுடைய கடைசி நாள் சூரியன் மறைவதற்கு முன்னால், அதாவது 30வது நோன்பு நோற்ற நிலைமையில் அல்லது 29வது நோன்பு நோற்ற நிலைமையில் இருக்கும் பொழுதோ அந்த குழந்தை பிறக்கின்றது என்று சொன்னால், அந்த குழந்தைக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாக ஆகும். இரண்டாவதாக, ஜக்காத்துல் ஃபித்ரை எந்த உணவுப் பொருளிலிருந்து கொடுக்க வேண்டும், எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், அது அந்த ஊரில் பிரதானமாக உட்கொள்ளப்படக்கூடிய உணவு தானியம் எதுவாக இருக்கின்றதோ அதிலிருந்து அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் நிறைவேற்றப்பட வேண்டும். எங்களுடைய ஊர்களை பொறுத்த மட்டில் சோறு பிரதானமான உணவாக உட்கொள்ளப்படுவதனால் அரிசியை மாத்திரம் நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ராக நிறைவேற்ற வேண்டும். அதனுடைய அளவு ஒரு சா, ஒவ்வொருவரும் ஒரு சாவுடைய அளவு கொடுக்க வேண்டும் என்பதாக ஃபுகஹாக்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒரு சா என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 2400 கிராம், 2 கிலோ 400 கிராம் அரிசி ஒரு தலைக்கு நாங்கள் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சில சதகாக்களை அல்லாஹு தஆலா பொருளாக கொடுக்க வேண்டும் என்பதாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றான். இன்னும் சில சதகாக்கள் பணமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லி தந்திருக்கின்றான். எனவே எந்தெந்த சதகாக்கள் எவ்வாறு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அறிந்து தெரிந்து முறையாக நாங்கள் கொடுக்க வேண்டும். கடைசியாக, எந்த நேரத்தில் அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பெருநாளுடைய பிறை கண்டதன் பின்னால், அதாவது 30வது நோன்பு அல்லது 29வது நோன்பு பிடித்ததன் பின்னால், சூரியன் மறைந்ததன் பின்னால், பெருநாளுடைய ஷவ்வாலுடைய முதல் பிறை தென்பட்டு அதிலிருந்து பெருநாள் தொழுகைக்கு முன்னால் ஒருவருக்கு கொடுக்க முடியும் என்று சொன்னால் அதுதான் மிக ஏற்றமான காலப்பகுதியாக இருக்கின்றது. அவ்வாறில்லாமல் அந்த இடைப்பட்ட அந்த சிறிய நேரத்தில் அவருக்கு அதனை நிறைவேற்றி கொள்ள முடியாது என்றிருந்தால் அதனை முற்படுத்தி கொடுப்பதில், அதாவது பெருநாளைக்கு முந்தின நாள் அல்லது அதற்கு முந்தின நாள் என்று அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை முற்படுத்தி கொடுப்பதில் எந்த விதமான தவறும் குற்றமும் இல்லை. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஜக்காத்துல் ஃபித்ரை முறையாக நிறைவேற்றி நோன்பாளிகளுக்கு அல்லாஹு தஆலா தூய்மையாக்குவதற்காக வேண்டி தந்திருக்கக்கூடிய இந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய கடமையை அழகாக நிறைவேற்றி அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வோமாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.